அதே நாயகன் கதை மாதிரியே ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல் ஃபைட்டு ரெண்டு பேர்த்து மாறி மாறி அந்த நான் இனிமேல் வேறு மாதிரி வந்திருக்கேன் அப்படின்ட்டு வேறு மாதிரி தரமாக பண்ணிட்டாங்க. படம் சூப்பராக இருந்துச்சுங்க, வேறு லெவல். கமலஹாசன் லெஜெண்டுங்கிறத எப்போவுமே ப்ரூஃப் பண்ணுறாரு. அவரோட சீக்வன்ஸில் ரொம்ப ஹாலிவுட் ரேஞ்சில் நல்லா இருந்துச்சு படம். எப்படி சொல்கிறது, அவரோட ஏஜுக்கு ஆக்சுவலி சிம்பு அண்ணாவோ இதில் சொல்லியிருப்பார், தேவர் மகனில் இருந்த மாதிரி சிவாஜி மாதிரி கமல் வர முடியாது, அதுக்காக அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கணும். அந்த ஹார்ட் ஒர்க்கு சிவாஜியை விடவே பெரிய ஹார்ட் ஒர்க் கமலஹாசனுக்கு இருக்குது. மணி சார் வந்து படத்தில் பாதி சீன் அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீன்லாம் நாயகன் சீன் மாதிரி தான் இருக்கும். அதே நாயகன் கதை மாதிரியே ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோரி சொல்லக்கூடாதுங்க, எல்லோரும் வந்து பாருங்கள். பட் அவங்க ரெண்டு பேரோட வார்த்தை இல்லை கடைசியில். ஆனால் சிம்பு அண்ணாவுக்காக தான் வந்து அண்ணா இந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. கிளைமேக்ஸில் அவங்க ரெண்டு பேர் சண்டை போடுற சீன் தான் பயங்கரம் பங்கம் பண்ணிட்டாங்க. அண்ணா லாஸ்ட்டாகவே சொன்னாங்க, நீங்கள் போயிட்டு ஏசி ரூமில் உட்காருங்க, நம்ம போயிட்டு நான் இனிமேல் வேறு மாதிரி வந்திருக்கேன் அப்படின்ட்டு வேறு மாதிரி தரமாக பண்ணிட்டாங்க. த்ரிஷா கமல் பேர் எப்போவுமே பார்த்தது தானுங்க. பட் எப்போவும் இருக்க மாதிரி தான் த்ரிஷா கமல் பேரும் அவங்களோட பேரும் விருமாண்டி பேர் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான் வேறு லெவல். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண சாங் வரவே இல்லை ப்ரோ, அதுதான் கொஞ்சம் ஏமாற்றமாக போயிடுச்சு. கட் பண்ண மாதிரி தெரியல, சாங் வரல, அந்த முத்தமழை சாங்கா அது வரல, அதுதான் ஒரு இதுவாகிடுச்சு. சாங்ஸ் எங்கடா இருக்குன்ற மாதிரி தேடுற மாதிரி இருந்துச்சு. பட் வேறு லெவல் ஆக்ஷன் மூவி. படம் எப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தா எஸ்டிஆர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, உலகநாயகனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கதையை நல்லா கொஞ்சம் விறுவிறும் கொண்டு போயிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் படம். கொஞ்சம் 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 ஏமாந்த மாதிரி தான் இருக்குது செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது. ரகுமான் சார் பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. மெயினாக எஸ்டிஆர் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு. அந்த என் சீன்லாம் நல்லா இருக்குது. இடையில செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் க்ரிப்பாக கொண்டு போயிருக்கலாம், பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் படம். அவ்வளோதான். நல்லா அந்த காம்போ நல்லா இருக்குது, அதுக்காக தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். பட் அது கொஞ்சம் அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் வந்திருக்கு படம். அப்படி இல்லை, அவரோட டச் இருக்கணும்ல, அவர் படம் தானே, அந்த மாதிரி தான் இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை அப்படியே கோர்வையாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி லாக் அடித்து அப்படி போன மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி ஓகே ஓகே. ஏன்னா செம, அதெல்லாம் கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல் ஃபைட்டு ரெண்டு பேர்த்து மாறி மாறி அந்த ஃபைட் பண்ணுறதுலாம் வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. த்ரிஷா மேமு எஸ்டிஆரோட போர்ஷனும் இன்னும் சூப்பராக இருக்கும், வந்து பாருங்கள், நல்லா ஒரு இதாக இருக்கும், நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்து வந்தது எஸ்டிஆருக்காக, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது ஒன்றும் இது பண்ணல. கமல் சாரும் நல்லா அடிச்சிருந்தாரு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம் செகண்ட் ஹாஃபில், அவ்வளோதான். மற்றபடி தேங்க்யூ. ஒன் டைம் மச்ச உள்ளதாண்ணா, லைக் என்ன சொல்கிறது இல்லை, ஒரு மாதிரி மணிரத்னம் படம் மாதிரியே இல்லை அது. அந்த ஹைப்பு தான் இருந்துச்சு. பட் இல்லை நாயகன் இல்லை, இது உள்ள வேறு கதை நான், இது டோட்டலாக வேறு வேர்ல்டு. அவ்வளோதான். எல்லாருக்குமே ரொம்ப சின்ன சின்ன ரோல் தான்ண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப சின்ன ரோல் தான். அதான் எஸ்டிஆர் கமல் தான், அவங்க ரெண்டு பேர் தான் படமே. படம் நல்லா தான், ஒன் டைம் வாட்ச் பண்ணுறதில்ல. மற்றபடி கமலுக்காக பார்க்கலாம், சிம்புக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். நாயகன் அளவுக்கு இல்லை ப்ரோ, பட் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் தான். ஒன்றும் கமலுக்காக பார்க்கலாம், இல்லை சிம்புக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், யாரும் மாறி மாறி, ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேர்த்தும் ஈக்குவல் கேரக்டர் இருக்குது. அவங்களுக்கு கேரக்டரே இல்லை ப்ரோ, சும்மா வருவாங்க, ரெண்டு பாட்டு காடுவாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான். சுத்தமாக ஒரு சம்பவம் இல்லை, ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க தான் சம்பவம், அவ்வளோதான், போதும். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இது மியூசிக்கு சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மணிரத்னம் நல்ல படம் கொடுத்துருக்காரு. எஸ்டிஆர்லாம் சூப்பராக, எஸ்டிஆர் மணிரத்னம் படமேனாலே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. ஏஆர் ரஹ்மான் வெயிட்டாக பண்ணிட்டாரு.
அப்புறம் சினிமாட்டோகிராஃபி சொல்லவே தேவையில்ல, நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கட்சி ஒரு நல்ல படம், மணிரத்னம் கொடுத்து சக்க சம்பந்தமான அளவுக்கு இல்லை, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆண்டவர் நல்லா இருக்குது, எப்பவுமே சொல்ல தேவையில்ல, சூப்பர்.